ஹாய் ஆல், நான் வாங்கின குக்வேரோட ரிவ்யூ தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து கிரில் பேன் வாங்கியிருக்கேன். கேஸ்ட் அயர்னில் கிரில் பேன் வாங்கியிருக்கேன். கிரில் பேன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னா, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். பன்னீர் கிரில் பண்ணலாம், பிரெட் டோஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இந்த கிரில் பேனில் நம்ம பண்ணலாம். யூஸ்வலாக கிரில் பண்ணுறது வந்து நம்ம அவனில் பண்ணுவோம். அவன் இல்லாதவங்க நம்ம இந்த மாதிரி கிரில் பேன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட சைஸ் வந்து 27 சென்டிமீட்டர். நான் வாங்கியிருக்கிறது வந்து ட்ரெமோன்டினாங்கிற யூஎஸ் பேஸ்டு பிராண்டு தான் வாங்கியிருக்கேன் நான். இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்குது. நான்ஸ்டிக்கோட ஃபினிஷிங் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதோட வெயிட் வந்து 2.5 kgs இருக்குது. இதோட ஹேண்டிலையுமே சூடு நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹேண்டில் சிலிக்கான் கிரிப் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி வேணும்னாலும் போட்டுக்கலாம். யூஸ்வலாக கேஸ்ட் அயர்ன் ஒரு அயன் ப்ராடக்ட்ஸ் வந்து யாருமே வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சீசனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரீ சீசன்டு. நம்ம பெருசாக சீசன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாவே போதும். ஆனால் நமக்கு ரொம்ப நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு ஆனியன் இல்லைனா ஃப்ரை பண்ணி நம்ம சீசன் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டும் வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணி டிஷ்யூவில் வைப் பண்ணி, அதாவது ஈரோ இல்லாமல் வச்சாவே போதும். அது வந்து துருப்பிடிக்காது. அப்படி இல்லைனாலும் ஆயில் லைட்டாக தடவிக்கலாம்.